ஒருவேளை அவன் ஏழையா இருக்கிறதுனால அவனை நம்ம அடிச்சு சாவடிச்சாங்களாம். இதே அந்த இடத்துல ஒரு பணக்காரர் இருந்தா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம அந்த அஜித்குமாரை போட்டு மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சே சாவடிச்சிருக்காங்க. இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு 5 அறிவு ஒரு விலங்கு இருக்கு, மாடு இருக்கு, ஏதாச்சும் ஒரு அனிமல் இருக்கு, அதை அடிச்சிட்டோம், ஏதாச்சும் துன்புறுத்திட்டோம் அப்படின்னாலே ப்ளூ கிராஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து யார் அடிச்சானோ அவனுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க, அவனுக்கு ஃபைன் போடுறாங்க, ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஒரு 6 அறிவு இருக்குல்ல ஒரு மனுஷன், ஒரு சக மனுஷனை வந்து இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஒரு கேட்க ஒரு நாதி கூட இல்ல. நிறைய பேர் சாமி கும்பிட வருவாங்க, வேலை பார்ப்பாங்க, மாட்டுக்கொட்டாய் இருக்குன்னு அங்க வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவர் நடக்க முடியாம நடந்தே போனாரு, பார்த்தவங்க எல்லாமே அதான் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி இங்க இருந்து அங்க நடந்து கூட போக முடியாத அளவுக்கு அவர் உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்கு. சட்டத்தையே காப்பாத்துற போலீஸ்ல அவங்க அடிச்சு எல்லாரும் துன்புறுத்தி தான் காப்பாத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான போலீஸ்ல இவங்க சொன்னா இவங்க தப்பு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கேட்டது அப்புறம் உங்க பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இதுல வந்து ஒரு கேவலமான இருக்கிறதுலே ஒரு ரொம்ப மட்டமான அந்த மென்டாலிட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் எழுதிருக்காங்க. இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க, மிளகா பொடி போட்டிருக்கானுங்க, போட்டு மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. அப்போ வரைக்குமே அவன் மேல ஒரு சின்ன எஃப்ஐஆர் கூட போடல. ஏன்னா ஒரு சந்தேகத்து பேர தான் முக்கியமா நோட் பண்ண, ஒரு சந்தேகத்துல அவனை கூட்டு போயிருக்காங்க. அவன் தான் திருடல, அஜித்குமார் அவர் தான் திருடலன்னு, அவர் தான் திருடினாரு அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவர் தான் எடுத்தாருன்றதுக்கு ஆதாரம் கிடையாது. அவர் பார்த்தாரான்றதுக்கு ஆதாரம் கிடையாது. சொல்ல போனா உண்மையிலே அந்த காருக்குள்ள செயின் இருந்ததா, அந்த நகையெல்லாம் காருக்குள்ள இருந்ததா அப்படின்றதுக்குமே எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்காங்க மேபி. எல்லாத்தம்ம மாலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப வந்து அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தா எங்க மாமாவோட கை 2 கை உடைச்சாங்க. உடைச்சிட்டு தண்ணி கிட்ட செருப்பு அடிச்சிருக்காங்க சார். அஜித்குமார் இவர் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பையன் தான். அவங்க அம்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இந்த மாவுலாம் வீட்டிலே அரைச்சி விற்பாங்கல்ல, அந்த வேலை பார்க்குறாங்க. அஜித்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்குமே படிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் டிகிரி படிச்சு முடிச்சிருக்காரு. நம்ம அஜித்குமார் வந்து இந்த கோவிலெல்லாம் வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க, பிரைவேட் செக்யூரிட்டி, அந்த வேலை பார்க்குறாரு. கவர்மெண்ட்டும் இல்லாமல் இது ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே ஊரில், அதாவது மடப்புறத்துல பத்ரகாளி அம்மன் கோவில் அப்படின்ற ஒரு கோயிலில் இவர் வந்து பிரைவேட் செக்யூரிட்டியை வேலை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த கோயிலுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க காரில் வந்திருக்காங்க. காரில் வந்து இங்கே நம்ம அஜித்குமார் நின்றுட்டு இருக்கிறப்போ அவர்கிட்ட வந்து இந்த காரை மட்டும் கொஞ்சம் அங்கே பார்க் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவருக்கு அந்த வேலை செய்யணும் அவசியமே கிடையாது. இவர் வந்து பிரைவேட் செக்யூரிட்டி தான். இதோட பார்க் பண்ணுற வேலையோ இல்லை ஊதியம் பண்ணுறதோ அது அவங்க வேலையே கிடையாது. அவங்களோட வேலை என்னன்னா செக்யூரிட்டி, அந்த இடத்த பாதுகாக்கணும், அது மட்டும் தான். இருந்தாலும் இவர் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னா அந்த கார் ஓட்டிட்டு வந்தவங்க அந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்சிடும். ஸோ அதனால ஒரு ஹெல்பிங் மைண்டோட தான் இவர் வந்து பண்ணியிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அஜித்குமாருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது, அவருக்கு வந்து டிரைவிங் தெரியாது. அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் வந்து பிரவீன், அப்புறம் இன்னொருத்தர் பேர் நவீன். அவங்களுக்கு கால் பண்ணி இந்த காரை வந்து கொஞ்சம் போடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தான் காரை தள்ளி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து உள்ள போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வந்து கார் எங்கன்னு கேட்டிருக்காங்க. கார் கீ வந்து யார்கிட்ட இருக்குன்னா நம்ம அஜித்குமார்ட்ட தான் இருக்கு. இவர்கிட்ட தான் சாவியை கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கார் வந்து எடுத்து கொடுங்கடா அப்படின்னு சொன்னோட அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து காரை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களும் நல்லபடியாக போயிட்டாங்க. கோயிலுக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி காரை நிப்பாட்டியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, காரில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோயிலுக்குள்ளே போகிற நகை நிறைய போட்டு போக வேணாம் அப்படின்றதுனால அவரோட நகை எல்லாமே கலட்டி பின்னால் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 சவரன் அந்த நகை வந்து மொத்தமாக 10 சவரன் இருந்திருக்கு. அவங்க உடனே கார்லேருந்து இறங்கி அந்த செயினை போடலாம், அந்த நகையெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த காரில் வந்து அவங்க பின்னாடி வச்ச இடத்துல நகையை காணும். அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே அஜித்குமார்ட்ட தானே நம்ம கொடுத்தோம், அப்போ அவர் தான் எடுத்துருக்கணும், அவர் தான் திடீர்க்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில், முக்கியமா என்னன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணல, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அவர் தான் எடுத்து வச்சிருக்காருங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப் ஒண்ணுமே கிடையாது. அவர் எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அறநிலைத்துறையில வந்து உங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி என்னோட நகை வந்து வச்சிருந்தா இவர் தான் கார் தள்ளி போட்டாரு, ஸோ இவர்கிட்ட தான் நகை இருக்கணும், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா அஜித்குமார் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அஜித்குமாரை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் விசாரிச்சிருக்காங்க. அங்கேயும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜித்குமார் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. ஓகே அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுக்கு வந்துட்டார். எல்லாமே நார்மலாவே முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா மறுநாள் அந்த சம்பவத்துல இருந்து அடுத்த நாள் விடிய காலையில ஒரு பொழுது கூட விடியல,
அந்த டைமிங்ல அவர் வீட்டுக்குள்ள பூந்து அண்ணன் தம்பி அஜித்குமாரையும் அவரோட தம்பியையும் தரன்னு இழுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிருக்காங்க. ஒரு ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கல, ஒரு தோப்புக்குள்ள வச்சு விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னா. ஒரு தோப்புக்குள்ள வச்சு விசாரிக்கிறப்ப உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல்ல ஒருத்த மேல நீ வந்து அவன் திருடிட்டான் அப்படின்னாலே அவன் அடிக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு. ரூல் படி அவன் வந்து திருடிட்டான், ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னாலே அவன் மேல கை வைக்கிறதுக்கு யாருக்குமே 1% கொஞ்சம் கூட உரிமை கிடையாது. கோர்ட்டோட ஆர்டர் படியுமே இப்ப ஒரு அக்யூஸ்ட பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவனை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு மெயின் ரீசன். இத்தனைக்கும் அவன் தான் திருடி இருக்கான் அப்படின்ற ஒரு எஃப்ஐஆர் கூட போடல, அவன் தான் திருடுன்னு கன்ஃபார்மே ஆகல. எஃப்ஐஆர் கூட போடாம போலீஸ் வந்து அஜித்குமாரையும் அவர் தம்பியும் சக்கா மாதிரியா தாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ரத்தம் வர அளவுக்கு போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்டேஷன்ல இல்ல, ஒரு தோப்புக்குள்ள வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க. அஜித்குமார் அடிச்சது மட்டும் இல்லாம இந்த மிளகா பொடி இருக்குல்ல, அது வந்து ஒரு வாயிலே திணிச்சிருக்காங்க. வாயில கண்டினியூஸா ஒரு வாயிலே மிளகா பொடி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு சாதாரண ஒரு குழம்புல காரம் அதிகமா இருந்தாலே நமக்கு அடுத்த நிமிஷம் என்னன்னு தோணும், தண்ணி குடிக்கணும் அப்படிதான் தோணும். ஒரு மிளகா பொடி அள்ளி ஒரு வாயில போட்டிருக்காங்க, இவரும் தண்ணி கேட்டிருக்காரு. அந்த போலீஸுக்கு அந்த அடிச்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம அந்த அஜித்குமாரை போட்டு மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சே சாவடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு 5 அறிவு ஒரு விலங்கு இருக்கு, மாடு இருக்கு, ஏதாச்சும் ஒரு அனிமல் இருக்கு, அதை அடிச்சிட்டோம், ஏதாச்சும் துன்புறுத்திட்டோம் அப்படின்னாலே ப்ளூ கிராஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து யார் அடிச்சானோ அவனுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க, அவனுக்கு ஃபைன் போடுறாங்க, ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஒரு 6 அறிவு இருக்குல்ல ஒரு மனுஷன், ஒரு சக மனுஷனை வந்து இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஒரு கேட்க ஒரு நாதி கூட இல்ல. ஒரு போலீஸ சீரியல் கில்லர், சைக்கோ அப்படின்ற அளவுக்கு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அவங்கள பொறுத்தவரை அது ஒரு பெரிய கெட்ட வார்த்தைன்ற மாதிரி தான். எந்த ஒரு ஆபாச வார்த்தையும் நான் பேசல. இருந்தாலும் சீரியல் கில்லர், அவங்க வந்து சீரியல் கில்லருக்கே கம்பேர் பண்றேன் அப்படின்னா அப்படி ஒரு சீரியல் கில்லரே பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறது, அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறது இந்த போலீஸா தான் இருக்கும். இவங்களையே அந்த சீரியல் கில்லர் மாதிரி நான் ட்ரீட் பண்றேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரே ரீசன் என்னன்னா, கொஞ்சம் கூட ஒரு ஹியூமனிட்டியே இல்லாம அந்த பையனை அடிச்சே சாவடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓகே, இவன் வந்து அவனை போட்டு அடிக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க. கிட்டத்தட்ட அவர் அஜித்குமார் உடம்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 இடத்துல ஒரு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு உடம்புலயே 18 இடத்துல. பணம் பாருங்க எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு. இந்த அஜித்குமார் போட்டு அடிக்கிறாங்க, ஒரு தம்பியை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அந்த இடத்துல அஜித்குமார் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, போதும் என்னை அடிக்காதீங்க, என்னால முடியல, நான் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன், நகை வந்து எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே போலீஸ் வந்து எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கோயிலுக்கு பின்னாடி ஒரு மாட்டு கொட்டாய் இருக்கு, அந்த மாடெல்லாம் கட்டுவாங்கல்ல, அதான் மாட்டு கொட்டாய், அதுல இருக்கு, நாங்க எடுத்து கொடுத்துட்றோம் வாங்க அப்படின்னு சொல்லி போனோன்னே அஜித்குமாரையும் ஒரு தம்பியையும் ஒரு ஜீப்ல வச்சு ஏத்திட்டு போறாங்க. போறப்போ வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அஜித்குமாரை மட்டும் உள்ள அழைச்சிட்டு போறாங்க. அஜித்குமாரோட சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, அடிச்ச அடியில சட்டை எல்லாமே கிழிஞ்சிருச்சு. அதனால அவரோட தம்பியோட சட்டையை எடுத்து இவர் மாட்டிட்டு இவரை கூட்டு போறாங்க. அங்க ஒரு கோவில் இருக்கு, சுத்தி எல்லாருமே இருப்பாங்கல்ல, நிறைய பேர் சாமி கும்பிட வருவாங்க, வேலை பார்ப்பாங்க. மாட்டுக்கொட்டாய் இருக்குன்னா அங்க வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவர் நடக்க முடியாம தான் நடந்தே போனாரு, பார்த்தவங்க எல்லாமே அதான் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி இங்க இருந்து அங்க நடந்து கூட போக முடியாத அளவுக்கு அவர் உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்கு. உடனே நடந்து போய் அங்க போய் பார்த்துருக்காங்க. ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அந்த இடத்துல தான் சொல்லியிருக்காரு, அஜித் சொன்னாரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இந்த மாதிரி எனக்கு தெரியாது, நான் அந்த இது எடுக்கல, நீங்க அடிக்கிறதுனால தாங்க முடியல, கொஞ்சமாச்சும் எனக்கு கொஞ்சம் அடிக்காதீங்க, நார்மலா கேளுங்க, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு அந்த இடத்துலமே கெஞ்சிருக்காங்க. நீ ஒரு மனுஷனா இருக்க, நீங்க ஒரு மனுஷனா இருக்கீங்க, நான் ஒரு மனுஷனா இருக்கேன், உன்கிட்ட வந்து ஒரு காலில் விழுவாத குறை கெஞ்சுறான், அழுகிறான். கொஞ்சமாச்சும் நமக்கெல்லாம் இறக்கம் இருக்குமா இருக்காதான்? கொஞ்சமாச்சும் இறங்குவோம். அவன் எவ்வளவு பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் அப்படி அவன் கெஞ்சிறப்போ கொஞ்சமாச்சும் நம்ம மனசுல வந்து ஒரு ஈரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கேட்போம், ஓகே, ஒரு ஒரு சாதாரண அவனை கொஞ்சமாச்சும் மனுஷனா ட்ரீட் பண்ணியிருப்போம். ஆனா அந்த இடத்துலயும் வந்து பைப்பை எடுத்து வச்சு அந்த இடத்துலயே போட்டு அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அடிச்ச அடியில அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜித்குமார் வந்து இறந்துட்டாரு. இறந்தோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போயிட்டு அஜித்குமார் தம்பிகிட்ட போயிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அட்ரஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அந்த இடத்துல அட்ரஸ்லாம் வாங்கி கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. அஜித்குமாரோட தம்பியும் அவங்க அம்மாவும் வந்து ஸ்டேஷன்ல கேட்டிருக்காங்க, என்ன பண்ண பையன் எங்க அப்படின்னு. அந்த இடத்துல தான் அவங்க சொல்லியிருக்காங்க, அஜித்குமார் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அவன் அந்த இடத்துல வச்சு அந்த மாட்டுக்கொட்டாயில வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க. அஜித்குமார் தம்பியை வந்து அப்பதான் அனுப்பிச்சு விடுறாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. அந்த இடத்துல கூட அவங்க சொல்லல இந்த மாதிரி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவங்க மேல தப்பாயிரும்ல. ஏன்னா அவங்க வந்து சட்டத்தையே காப்பாத்துற போலீஸ்ல, அவங்க அடிச்சு எல்லாரும் துன்புறுத்தி தான் காப்பாத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான போலீஸ்ல இவங்க சொன்னா இவங்க மேல தப்பு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கேட்டதுக்கப்புறம் உங்க பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இதுல வந்து ஒரு கேவலமான இருக்கிறதுலே ஒரு ரொம்ப மட்டமான அந்த மென்டாலிட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் எழுதிருக்காங்க. இது வரைக்கும் அவனை அடிச்சிருக்காங்க, மிளகா பொடி போட்டிருக்கானுங்க, போட்டு மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. அப்போ வரைக்குமே அவன் மேல ஒரு சின்ன எஃப்ஐஆர் கூட போடல. ஏன்னா
ஒரு சந்தேகத்து பேர் தான் முக்கியமா நோட் பண்ண, ஒரு சந்தேகத்துல அவனை கூட்டு போயிருக்காங்க. அவன் தான் திருடல, அஜித்குமார் அவர் தான் திருடலன்னு, அவர் தான் திருடினாரு அப்படின்றதுக்கு ஒரு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவர் தான் எடுத்தாருன்றதுக்கு ஆதாரம் கிடையாது. அவர் பார்த்தாரான்றதுக்கு ஆதாரம் கிடையாது. சொல்ல போனா உண்மையிலே அந்த காருக்குள்ள செயின் இருந்ததா, அந்த நகையெல்லாம் காருக்குள்ள இருந்ததா அப்படின்றதுக்குமே எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்காங்க, மேபி அவங்க வந்து நகையை வேற எங்கேயாவது வச்சிருந்திருக்கலாம், இல்ல அந்த காருக்குள்ளே வேற எங்கேயாவது விழுந்திருக்கலாம். அதெல்லாம் அவங்க விசாரிக்கவே இல்லை. ஓகே திருடிட்டான் அப்படின்ற ஒரு, ஏன்னா அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன். இதுவே அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டு பையன், மதுரைன்றதுனால ஒரு பண்ணையார் வீட்டு பையன், இல்ல ஒரு ஜமீன்தார் வீட்டு பையன், ஒரு பெரிய ஆளோட பையன், மினிஸ்டரோட பையன், எம்எல்ஏ பையன் அப்படின்னு ஒரு ஒரு ஹை கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் மேல இந்த குற்றச்சாட்டை வச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்களா, இந்த மாதிரி அடிச்சே கொண்டிருப்பாங்களா? கரெக்டான போலீஸ் இருக்காரு அப்படின்னா இந்த சைடு ஒரு கரெக்டான போலீஸ் இருப்பா. எப்படி ஒரு நல்லது கெட்டதுன்ற மாதிரி ஒரு போலீஸ்குள்ள நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், ஃப்ராடு பண்றவன் இருப்பான், பித்தலாட்டம் பண்றவன் இருப்பான், காசு வாங்குறவன் இருப்பான், எல்லாமே இருப்பாங்க. ஆனா எல்லா போலீஸுமே நம்ம வந்து தப்பா சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த விஷயத்த உள்ள வச்சு அடிச்சதையுமே ஒரு நல்ல போலீஸ், ஒரு கரெக்டான போலீஸ் அவர் தான் அதை சொல்லியிருப்பாரு இல்லையா? அதனால எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் வந்து அப்ப எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, அஜித்குமாரை வந்து இவங்க வந்து விசாரிச்சாங்களாம். அதனால இவன் தப்பிச்சு ஓடுனதுனால பிக்ஸ் வந்து கீழே விழுதி இறந்துட்டானாம். இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, இந்த ஸ்கூல்ல வந்து நம்ம ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா சொல்லுவோம்ல, எழுதிட்டேன் நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், வயிற்று வலி எனக்கு அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லுவாங்க, ஒரு சில்லியான ஒரு ரீசன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வலிப்பு வந்து கீழே விழுந்து இறந்தது. இதுல எப்படி நம்ப முடியும்? வலிப்பு வந்து கீழே விழுந்து 18ல அடிபட்டு இறந்துட்டான். இதெல்லாம் எப்படி மழுப்பணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அந்த மாதிரி போலீஸ் வந்து கரெக்டாவே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வலிப்பு வந்து ஒருத்தன் இறந்து போவானா, கீழே விழுந்து ஒருத்தன் இறந்து போவானா? சரி ஓகே, அந்த பையன் இறந்துட்டான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த நகை எங்கதான் போச்சு? அந்த கரெக்டான போலீஸ், நேர்மையான போலீஸ், அந்த எப்படி ஊரையே கட்டி நிமித்துற போலீஸ், நேர்மையா இருக்கிற போலீஸ், அந்த ஸ்டேஷனே இப்ப அவங்க கையில தான் இருக்கு, இந்த ஊரே அவன் கையில தான் இருக்கு, உலகமே அவன் கையில தான் இருக்குன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்களா, அந்த மாதிரி போலீஸ். அவங்க இன்னும் அந்த செயின் எங்க போச்சு அப்படின்றத இன்னுமே கண்டுபிடிக்கல, இன்னுமே தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒருவேளை அந்த செயின் கிடைச்சிருச்சு, அந்த நகையெல்லாம் கிடைச்சிருச்சு, அது வந்து அவங்க வீட்டுல இருந்திருக்கு, இல்ல உங்க கார்ல இருந்திருக்கு அப்படின்னா இப்ப இறந்து போனோட இவனோட நிலைமை ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து கோர்ட் என்ன, இந்த அஜித்குமாரோட பிரச்சனை வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு வந்து சீக்கிரமா ஒரு தீர்வு ஒண்ணு கிடைப்போம், யாரா இருந்தாலும் சரி தண்டனை கண்டிப்பா கொடுப்போம், போன வாட்டி நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்காது, போன வாட்டி நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்காது அப்படின்னு சொல்றோமே, இனிமேல் இந்த பிரச்சனை நடக்காது அப்படின்ற தாட் வந்து யாருக்காவது வந்துச்சா? இனிமேல் இந்த தப்பே நடக்காது, இந்த மாதிரி இனிமேல் ரெகுலரா நடக்காது அப்படின்ற மாதிரி யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லல. அடுத்த வாட்டி நடக்காது அப்படின்னா ஒரு வாட்டி இந்த பிரச்சனை நடந்தது. நமக்கு தெரிஞ்சதே இவ்வளவு விஷயம். இப்ப தெரிஞ்சது சாத்தாங்குளம் இப்ப நடக்கிற இந்த பிரச்சனை அப்படின்னு ஒரு சில விஷயம் மட்டும்தான் தெரியுது. தெரியாத பிரச்சனை எவ்வளவு இருக்கும், எவ்வளவு ஒரு லாக்அப் டெத் இருக்கலாம், எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நமக்கு வெளியே வரதில்லை. இப்ப அவன் தம்பி இருக்கான், அவர் தம்பி வந்து வெளியே சொன்னதுனால தெரிஞ்சு, அந்த இடத்துல ஊர் மக்கள் பார்த்ததுனால அது தெரிஞ்சு. இதே யாரும் பார்க்கல அப்படின்னா உண்மையிலேயே அவன் விக்ஸ் வந்து வலிக்க விழுந்த மாதிரி தான் இன்னொரு கதை அப்படியே ட்ரெயின் ஆயிருக்கும். இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, ஊர்ல எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இப்போ இதை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம இவ்வளவு நேரம் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன் இப்போ போலீஸ்னா என்ன, ஒன்றும் இல்லையா, ஒரு சக மனுஷன் தானே. ஸோ இந்த பயத்தை விட்டுட்டு எதுனாலும் நம்ம தைரியமா கேட்டா மட்டுமே தான் நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ அஜித்குமார் இறந்துருக்காரு, அவர் இறந்துட்டாரு, அப்போ அவருக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆழ்ந்த இரங்கல் மட்டும்தான் தெரிவிக்க முடியும். அவங்க குடும்பத்துக்கும் சரி, அவர் தம்பிக்கும் அவருக்கும் எல்லாருக்குமே சேர்த்து நம்மளால என்ன முடியுமோ அந்த இரங்கல் மட்டும் தான் தெரிவிக்க முடியும். ஆனா இது ரிப்பீட்டடா நடக்கக்கூடாது அப்படின்னா எல்லாமே நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதுலதான் நம்மளோட லைஃப் லைனோ நம்மளோட ஜென்ரேஷனும் எல்லாம் அமையும் அப்படின்றதான் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இதோட இந்த கேஸ் வந்து எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரியல, அதை பத்தின அப்டேட் வந்து அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இந்த மாதிரி வீடியோலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், நியூஸ் உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றத நீங்க ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம எஸ்கே டெலிவிஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.